திரு ஷாம், இன்றைய சட்டமன்ற நடவடிக்கைகள், அனல் பறக்கும் கேள்விகள், காரசாரமான காட்டமான பதிலடிகள், இதை வைத்து பார்க்கிற போது சட்டமன்ற நிகழ்வுகள் செல்லக்கூடிய திசை தெரிகிறதா? இன்றைக்கு கலைஞர் நினைவு நாள். ஒரு மூத்த பத்திரிகையாளர், எவ்வளவோ பழகி இருக்கிறோம். ஆனால் அவர் வைத்த ஒரு டேக் லைன் இன்றைய உங்கள் கேள்விக்கு ரொம்ப பொருத்தமானது. என்ன டேக் லைன்னா, இன்றைய செய்தி நாளைய வரலாறு. இது முரசொலி பத்திரிகையிலேயே மேலே தலைப்பாக தான் முரசொலி பத்திரிகை துவங்கும் போதே அவர் வைத்தது. எதற்காக நான் சொல்கிறேன்னா, அனல் பறக்கும் கேள்விகள், காரசாரமான பதிலடி, இதெல்லாமே இன்றைய செய்தி தான். நாளைய வரலாறு என்ன? நாளைய வரலாறு என்பது மக்கள் நன்மை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நாளைய வரலாறாக மக்கள் நன்மையை நோக்கிய பயணமாக இருந்தால் அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும். பட்ஜெட் 3வது நாள், ஒரு பொது பட்ஜெட்டை பற்றி விமர்சனங்கள் இருக்கும். பட்ஜெட்டில் இருக்கிற எல்லா அம்சங்களும் மோசமானவை கிடையாது, நல்ல அம்சங்களும் இருக்கத்தான் செய்யும். வேளாண்மை பட்ஜெட், அது நம்ம தொடர்ந்து 5 வருடங்களாக பார்த்துட்டு வரோம். வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் தேவையா தேவையில்லையாங்கிறத எனக்கு தனிப்பட்ட வேற கருத்து இருக்குங்க. ஏன்னா பட்ஜெட்டுங்கிறது வரவு செலவு திட்டம். வேளாண்மைக்கு வரவு கிடையாது, அரசு வரவு கிடையாது. உதாரணமாக பத்திரப்பதிவு மூலமாக இவ்வளோ ரூபாய் வந்தது, இவ்வளவு நம்ம கடன் வாங்கணும், அப்படி கிடையாது. வேளாண்மை எப்போதுமே செலவு மட்டும்தான், நிதி ஒதுக்கீடு தான். இது எங்கள் கல்லூரி நாட்களில், வேளாண்மை கல்லூரி நாட்களில் எங்கள் அக்ரானமி ப்ரொஃபஸர் சொன்ன விவாதங்க, கிளாஸ் ரூம் டிபேட்டு. அப்போ இது ஏன் தேவைப்படுதுன்னா, ஒரு ஃபோக்கஸ். அப்போ இவ்வளோ ரூபா தான் ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்கிற குற்றச்சாட்டு சரியில்லை. ஏன்னா அது ஒரு ஃபோக்கஸ் தான். 5 கோடி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பத்தாதுங்க அப்படின்னா அது ஒரு ஃபோக்கஸ். அப்படி தான் நான் அதை எடுத்துக்கிறோம். எங்கள் சங்கங்கள் கூட அப்படி தான் எடுத்துக்குது. அதை தாண்டிய ஒரு விஷயம், தமிழ்நாடு ஒரு மாபெரும் மாறுதலை நோக்கிய பயணத்தில் இருக்கு. இதுல யாரு யாரை விட அதிகமா ஸ்கோர் பண்றங்கிற அந்த போட்டி தெரியுதா சட்டமன்றத்துல? இல்ல அது வழக்கமா ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு இடையிலான போட்டி மாதிரி தான் தெரியுதா? வேற ஏதாவது இதுல வித்தியாசம் தெரியுதா? யாரை மிஞ்சிய போட்டி அப்படி நம்ம பார்க்க வேண்டாங்க. இன்னைக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுன் நல்லா சிறப்பாக தான் பேசினாரு. அவர் ஒரு கோடிட்டு காட்டினாரு. டீலிமிட்டேஷன்ல தமிழ்நாடோட நிலைப்பாடு. நாளைக்கு முதலமைச்சர் விஜய் போகிற திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்களா மாட்டார்களா, இந்த கேள்வியை அவர் மறைமுகமா வைத்துட்டாரு. பதில் வரல. அப்படி என்றால் டீலிமிட்டேஷன் இஷ்யூ தமிழ்நாடோட ஸ்டாண்ட் என்ன? ஏற்கனவே முதலமைச்சர் விஜய் அதை கரூர் கூட்டத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறாரு. டீலிமிட்டேஷன் எந்த ரூபத்தில் வந்தாலும் தமிழகம் எதிர்க்கும் இருக்காரு. தாவேக்கா எதிர்க்கும்னு சொல்லல, தமிழகம் எதிர்க்கும்ட்டாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு அதை எதிர்க்குதா இல்லையாங்கிறதுக்கு துரைமுருகன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டு நன்மையை கருதி இருக்குமானால் டீலிமிட்டேஷனை ஏற்றுக்குவோம். இது அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அப்படின்னா நாளைக்கு இது கூட்டம் டீலிமிட்டட் இஷ்யூ, இதை நோக்கிய சட்டமன்ற பயணம் தான். தமிழ்நாடு பெரிய அளவுக்கு மாறுதலுக்கு வந்துருங்க. இதுல திரு துரைமுருகனே பதிலும் சொல்லிட்டாரு. திரு துரைமுருகனே பதில் சொல்லிட்டாரு. காவிரி மேகதாதுக்கு நீங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்க, நாங்க டீலிமிட்டேஷனுக்கான கூட்டத்தில் எம்பிக்கள் பங்கேற்பது குறித்து முடிவு செய்யறோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. அப்படின்னா பங்கேற்க போவதில்லைன்னு அர்த்தம். ஏன்னா இன்னைக்கு அதே கோரிக்கைகள் வைக்கும்போது அதுக்கு அரசு தரப்பு எதுவும் சொல்லலை. கிட்டத்தட்ட எல்லா கட்சிகளும், சிபிஎம் உட்பட எல்லா கட்சிகளும் அதை சொன்னாங்க. அரசு தரப்பு அப்படியான ஒரு கூட்டத்தை கூட்டுவதான நோக்கம் இருக்கிறதா சொல்லலை. இடம் கூட்டப்படாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படின்னா திமுக எம்பிக்கள் நாளைக்கு கலந்து கொள்ள மாட்டார்கள். அடிப்படை தவறு ஒன்று இருக்கு. எம்பிக்கள் நேரடியாக எந்த ஒரு இன்விடேஷனுக்கும் கூட்டம் கலந்துக்க முடியாதுங்க, கட்சி தலைமைக்கு அனுப்பணும் சொல்லணும். திமுக ஸ்டாண்டு இல்லை அதிமுக ஸ்டாண்டு, அதைத்தானே அந்த கட்சி எம்பிக்கள் சொல்ல முடியும். அது ஏன் நேரடியாக அழைப்புதல் அனுப்புனாங்கன்னு எனக்கு அது உண்மையிலேயே புரியலை. சரி, இதையும் தாண்டி கண்டிப்பாக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள். மாணிக்கத்தாவூர் சொல்லிட்டாரு, காலையிலே எனக்கு 6:30 மணிக்கே தமிழ்நாடு ஹவுஸ்லேருந்து இன்விடேஷன் வந்துருச்சுங்க, நான் வரவேற்கிறேன், கலந்து கொள்கிறேன். அதாவது காங்கிரஸ் கட்சி தலைமைக்கு போகாட்டாலும் மாணிக்கத்தாவூர் கலந்து கொள்ள தயாராக இருக்கிறார். அப்படிதான் இதை பார்க்கணும். கலந்து கொள்ளலாம், தவறு கிடையாது. அப்போ டீலிமிட்டேஷன்ல 2 ஸ்டாண்ட் வந்துருச்சுங்க. அப்போ கடைசியில் டெல்லி பிற மாநிலங்களில் அவங்களால ஓட்டு திரட்ட முடிஞ்சு டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணாங்கன்னா தமிழ்நாடு எப்படி மாறுதல் அடைய போகுது? தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து 40 எம்பி, தமிழ்நாடு 39 எம்பி, 39 எம்பி 59ஆக மாறினா தமிழ்நாடு சட்டமன்ற சைஸே மாறிடுமே. ஒரு எம்பி தொகுதிக்கு 6 எம்எல்ஏல
அப்போ 39x6 அவ்வளோ பெரிய சட்டமன்ற இருக்கைகளே நமக்கு தேவைப்படும். இந்த சட்டமன்றத்தில் அவ்வளோ இருக்கைகள் இல்லை. அப்போ மிகப்பெரிய மாறுதலை நோக்கி போகிற ஒரு கூட்டத்தொடரின் ஆரம்பம் இது. கூட்டத்தொடர் நிறைவடைவதற்குள்ள இது அவ்வளவுமே நமக்கு தெளிவாயிரும். ஓகே, இல்ல அந்த முக்கியத்துவம்லாம் உணர்ந்து சட்டமன்றத்திற்குள்ள பேரவை நடவடிக்கைகள் கட்டமைக்கப்படுதா ஆளும் கட்சி எதிர்கட்சிகள் தரப்புல? அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆளுங்கட்சியும் வந்து தெளிவாக அரசியல் ரீதியாக அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியோட தான் இதை கட்டமைக்கிறாங்க. அது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. காரணம், டீலிமிட்டேஷன் பத்தி அவர் 2 மாசத்துக்கு முந்தையே பேசிட்டாரு. அப்ப இருந்தே பேச்சு வரும்போது கரூர் கூட்டத்திலே அவர் சொல்லிட்டாரு. ஸோ தாவேக்காவோட ஸ்டாண்டு வெரி கிளியர். அது தமிழக அரசின் ஸ்டாண்டுன்னு தான் நம்ம அதை எடுத்துக்கிடணும். திமுகவோட ஸ்டாண்டும் வெரி கிளியர் தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, டீலிமிட்டேஷன் என்பதை விட அதனால் விளைய போகும் கடைசி கட்ட ஆயுதமான ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுதான் வந்து பேசு பொருளாக மாறும். எனவே இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இன்றைக்கு 3 நாள் சட்டமன்ற கூட்டத்தொடர், ஆனாலும் நாளையிலிருந்தோ இல்லை நாளை மறுநாள் இருந்தோ அந்த திங்கட்கிழமையிலிருந்தோ இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் அந்த விவாதத்தை நோக்கி அனல் பறக்கும் தான் நான் நினைக்கிறேன். எனவேதான் இன்றைய செய்தி நாளைய வரலான்னு சொன்னேன்.